வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் கமர்ஷியல். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் நெய்வேலிக்கு வந்திருக்கோம். அதாவது எப்படி இருந்த இடம், ஓட்ரஸ் கீட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை. பாருங்கள் நெய்வேலி மைன்ஸை தோன்றத பாருங்கள். மைன்ஸு மிஷின்லாம் நிற்கிது பாருங்கள், நிற்கிதா? எவ்வளோ பெரிய மிஷின் நிற்கிது பாருங்கள். தோண்டிட்டாங்க. எங்கள் வீடு இந்த பக்கம் ஆப்போசிட்லங்க, அதாவது நம்ம பூர்வீக ஊர். அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும், அந்த இடத்துலலாம் வீடு. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோட்ரஸ்ஸு, பஸ் ஸ்டாண்டு, நெய்வேலியோட பஸ் ஸ்டாண்டு இந்த இடத்துல இருந்துச்சு. இது ஃபுல்லாக கோட்ரஸுங்க. நான் சொல்கிறது 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நெய்வேலியோட நிலைமையை பார்த்தீங்களா? கறி தோன்றன்னு ஃபுல்லாக வந்துட்டாங்க. நம்ம வீடு விருதாச்சலம் பார்டரில் இருக்கிறதுனால, விருதாச்சலத்தோடு சேர்ந்ததுனால நம்ம வீட்டிலலாம் கை வைக்கல. ஆக்சுவலாக நாங்கள் செட்டில் ஆனது திருச்சியிலங்க, பூர்வீக ஊருக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குங்க, நினச்சி கூட பார்க்க முடியலங்க. இங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடி மளிகை கடைலாம் இருந்துச்சு, போய் கடைக்கு போவோம். இந்த கோட்ரஸ் உள்ள ஓடி எத்தனையோ வாட்டி சுற்றி இருக்கோம் சின்ன வயசில். இன்றைக்கி பார்க்குறப்ப நெய்வேலி அடையாளமே தெரியாமல் போயிடுச்சு. வெறும் கறி தான் இருக்குது, கறி. இதில் பாருங்களேன் எத்தனை அடி ஆழம் தெரியுங்களா? அது நாங்கள் மேலே நிற்கிறோம். நாங்கள் நிற்கிற இடமும் மிஷின்லாம் பாருங்கள், எவ்வளோ மிஷின். அந்த கட்டர் பாருங்கள், கட்டர். இதெல்லாம் கட்டர், அந்த குழியை தோன்றதுக்கான கட்டர். கறி எவ்வளோ கறி தெரியுது பாருங்கள். இந்த கறி தாங்க நமக்கு கரண்ட்டுக்கு உதவுது. இது நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு உதவுனா இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், இந்திய நாட்டுக்கு சேர்ந்தது தான், கரண்ட்டு தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக உதவில்லை, அதர் ஸ்டேட்டுக்கு தான் அதிகமாக அந்த கறி தேவைப்படுது, கறி உதவுது. நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு சரியான ஒரு, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கிறத தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நமக்கு பெர்சன்டேஜில் கம்மியாகுது. ஆனால் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அந்த நார்த் இந்தியா, இவங்களுக்கு தான் அந்த கறியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நமக்கு ஒரு உதவி இல்லை. ஊரை நினச்சி பார்க்குறப்ப, பழசை நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறப்பெல்லாம் இந்த ஊர் அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி அந்த இடமே மாறி போயிடுச்சு. வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நெய்வேலியை வந்து பாருங்கள். நெய்வேலியில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்லபடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.